வணக்கம். நாம மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான பக்தி பாதையில இருக்கிற 5 நிலைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமா. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் இத தலைகீழா விளக்குகிறார். அதாவது 5வது நிலையில இருந்து ஆரம்பிக்கிறார். கரெக்ட். முடிஞ்ச வரைக்கும் உயர்ந்த நிலையில முயற்சி பண்ணணும். அது முடியலனா தான் அடுத்த நிலைக்கு வரணுங்கிறது அதோட நோக்கம். நாம ஏற்கனவே நிலை 5, 4 அப்புறம் 3 பத்தி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிலை 2. இது நம்மள் பலரை போல சும்மா அமைதியா ஒரு இடத்துல உட்கார முடியாத, எப்போ ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஆட்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு பாதை. நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்தாலும் உங்களுக்கும் பக்தி மார்க்கத்துல ஒரு வழி இருக்கு. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இது ரொம்ப ஆற்றல் அதிகமா இருக்கிறவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு உலக விஷயங்கள்ல பெரிய பற்றுதல் இருக்காது. ஓ. அவங்க உலக இன்பங்களை தேடி ஓடுறவங்க இல்ல. ஆனா அவங்க இயல்பு அவங்கள சும்மா இருக்க விடாது. ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபட வைக்கும். அப்ப கிருஷ்ணர் இவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்றாரு? உங்க வேலையை விட்டுட்டு தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாரா? இல்லையே. இல்லவே இல்ல. அதுதான் இங்க இருக்கிற அழகே. 12வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க வேலைய நிறுத்தவே வேண்டாம். சரி. ஆனா நீங்க செய்யற எல்லா வேலையும் எனக்காக அர்ப்பணிச்சு செய்யுங்கன்னு சொல்றாரு. அதாவது வேலையில ஆர்வம் இருக்கணும், ஆனா அதோட பலன்ல பற்று இருக்கக்கூடாது. ஆனா இதுக்கு சில தகுதிகள் தேவைப்படும் இல்லையா? யார் வேணாலும் இதை செஞ்சிட முடியுமா? ஆமா, சில தகுதிகள் இருக்கு. 1, உலகப் பொருட்கள் மேல ரொம்ப வலுவான ஆசை இருக்கக்கூடாது. 2, பொழுதுபோக்குக்காகவே வாழ்ற, அதாவது சினிமா, பார்ட்டின்னு இதுலயே மூழ்கி இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம், இங்க ஒரு கேள்வி வருது. சினிமா பார்க்கக்கூடாது, விருந்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா அது கொஞ்சம் கராரா இல்லையா? ஒருத்தர் ஒரு நல்ல திரைப்படத்தை பாராட்டக்கூடாதா? இல்ல ஒரு கொண்டாட்டத்துல கலந்துக்க கூடாதா? ரொம்ப நல்ல கேள்வி. அப்படி நேரடி அர்த்தம் இல்ல. இங்க முக்கியம் பற்றுதல், அதாவது அட்டாச்மெண்ட். ஓ சரி. ஒரு விஷயத்த நம்மளிருந்து தப்பிச்சு போறதுக்காகவோ இல்ல அதுக்கு அடிமையாகியோ செய்யறோமா, இல்ல ஒரு நோக்கத்தோட பற்றில்லாம செய்யறோமான்றதுதான் கேள்வி. வெறும் புலன் இன்பத்துக்காகவே வாழ வாழ்க்கையை தான் அந்த ஸ்லோகம் எச்சரிக்குது. சரி. 3வது தகுதி, சமூக சேவையிலயோ இல்ல இறை சேவையிலயோ உண்மையான ஆர்வம் இருக்கணும். சரி, இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது ரொம்ப கஷ்டமாச்சே. நீங்க செய்யற வேலைக்கு அங்கீகாரம், சம்பள உயர்வு, பாராட்டு இதெல்லாம் எதிர்பார்க்காம இருக்கிறது எப்படி சாத்தியம்? இது மனுஷ இயல்புக்கு எதிரா இல்லையா? நிச்சயமா இது ஒரு சவால் தான். ஆனா இது ஒரு பயிற்சி. ஒரு பயிற்சி மாதிரி. ஆமா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரை எடுத்துக்கலாம். அவரால சம்பளத்துக்காகவும் ப்ரொமோஷனுக்காகவும் கோட் பண்ணலாம். இல்ல அதே வேலைய நான் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைய தீக்கிற ஒரு விஷயத்த உருவாக்குறேன், ஒரு ஒழுங்க கொண்டு வர்றேன்னு நினைச்சு செய்யலாம். ஓ, வேலை ஒண்ணுதான், ஆனா நோக்கம் மாறுது. அதேதான். செய்யற வேலை ஒண்ணுதான், அட்டெண்ட் பண்ற மீட்டிங் ஒண்ணுதான், ஆனா உள்நோக்கம் முற்றிலுமா மாறுது. எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற கேள்விக்கு பதிலா இது என்னோட அர்ப்பணிப்பு அப்படின்ற எண்ணம் வருது. இந்த மனமாற்றம் தான் இங்க முழு பயிற்சியுமே. ஆக அவங்களோட அந்த ஓயாத துடிப்பு இந்த மாதிரி செயல்கள் வழியா ஒரு நேர்மறையான வழியில செலவழிக்கப்படுது, அப்படிதானே? கரெக்டா சொன்னீங்க. அப்படி ரொம்ப நாள் சுயநலம் இல்லாம சேவை செய்யும் போது மனசுல ஒரு சமநிலை வரும். விருப்புன்னு அலைபாயறது நிக்கும். மனசு அமைதிப்படும். ஆமா. அப்போ மனசு ஒருமுகப்படுத்த தயாராகும். அவங்க இயல்பான ஆற்றல் ஒரு நல்ல வழியில பூர்த்தி செய்யப்படும்போது அவங்க உடல் ரீதியான செயல்ல இருந்து மன ரீதியான செயலுக்கு, அதாவது அடுத்த நிலையான உபாசனைக்கு தகுதியாகிடுறாங்க. நீங்க உபாசனைன்னு சொன்னீங்க, அது நிலை 3 இல்லையா? முதல் முறையா கேட்கிறவங்களுக்கு அது என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிலை 2 உடல் ரீதியான செயல்னா, உபாசனையோட மன ரீதியான செயல்னா என்ன? அது தியானம் மாதிரியா? சுருக்கமா சொன்னா உபாசனைங்கிறது ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலேயோ அல்லது கருத்திலேயோ மனதை தொடர்ந்து நிலைநிறுத்துறது. இது வெறும் அமைதியா உட்கார்றது மட்டும் இல்ல. சரி. மனச ஒருமுகப்படுத்தி ஒரு உயர்ந்த சிந்தனையில ஈடுபடுத்துறது. உடல் ரீதியான அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் போனதும் மனதை ஒருமுகப்படுத்த இது அடுத்த படி. அப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஆழமான விஷயம் இதுதான். உங்களுடைய அடக்க முடியாத சுறுசுறுப்பை எதிர்த்து போராடுறத விட அதையே உங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு கருவியா மாத்துறது தான் புத்திசாலித்தனம். ஆமா. நீங்க செய்யற என்ன என்பதை மாத்தாம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏன்றத மாத்தினாலே போதும். சரியா சொன்னீங்க. இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வைக்குது. சொல்லுங்க. நீங்க உங்க அன்றாட வேலைகளை செய்யும்போது அதை ஒரு சேவையா, ஒரு அர்ப்பணிப்பா பார்க்க முடியுமான்னு எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க செயலோட நோக்கத்தை மட்டும் மாத்துனா அதே செயல்கள் உங்களை எப்படி மாத்தும்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க.